எல்லாம் மட்டு மரியாதை வேண்டாம். ஏன் என்னாச்சு? எதுக்கு இவ்வளவு கோவப்படுறீங்க? வீட்டுக்கு பெரிய மனுஷன், எனக்கு ஒரு மரியாதை வேண்டாமா? இவ பாட்டுக்கு எனக்கு எதிரிலேயே உட்காந்து சரிக்கு சம்மா உட்காந்து சாப்பிடுறாங்க. முதல்ல எந்திரிக்க சொல்லிவிட. ஓ, எந்த காலத்துல இருக்க நீ? என்னப்பா பேச்சு இதெல்லாம்? இது ஏன் வீடுல. இங்க எனக்கு தான் முத மரியாதை, கடைசி மரியாதை எல்லாமே. என்ன தைரியம் இருந்தா என் வீட்டுக்கு அண்டி வந்தவன் ஏன் முன்னாடியே சரிக்கு சமமா உட்காந்துக்கிட்டு சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ஏன் மாமா எதிரில் உட்காந்து சாப்பிட்டா என்னவா? அடிச்சே வாய மூடு. உன் அத்தை கிட்ட கேளு, எத்தனை நாள் என் முன்னாடி உட்காந்து சாப்பிட்டான்னு கேள. அவள ஏன் என் கூட உட்காந்து சாப்பிடறதுக்கு அவ தேங்குவ உண்டாயின்னு கேள. அவள என்னடி மரியாதை இது? என்ன மரியாதை இது? ஏன் மாமா சாப்பிடுறதுக்கு ஒரு மரியாதை குறைச்சதா? இதுல என்ன மாமா இருக்கு? ஆமாடா, மரியாதை குறைச்சல் தான். மரியாதை தெரியாத ஜென்மங்க பொட்ட பிள்ளைய வளர்த்திருக்காங்க பாரு. நல்ல வீட்டு பொம்பளை பெத்திருந்தா ஒரு பொட்ட பிள்ளைக்கு எப்படி நடக்கணும்னு தெரிஞ்சிருக்கணும். ஜெயில போய் கழித்தின பொம்பளை தானே அவ பெத்த பொண்ணு இப்படிதான் இருக்கு. மாமா இதுக்கு மேல எங்க அம்மாவை பத்தி பேசுனீங்க, உங்களுக்கு மரியாதை கிடையாது. என்னடா என்ன என்ன செய்வ நீ? பெரியவங்க முன்னாடி எப்படி நடந்துக்கணும்னு தெரிஞ்சுக்க துப்பில்ல. மறுபடியும் சொல்லுவேன், ஜெயிலுக்கு போறவ பெத்த புள்ள எப்படி இருப்பா? மரியாதையா பேசுங்க. நீ என்கிட்ட மரியாதையை கேட்டு வாங்குற ஆளு. இதுல நீங்க இழுத்துட்டு வந்தவளுக்கு நான் மரியாதை கொடுக்கணுமா? சொன்னாலும் சொல்லினாலும் தெரு தெருவா பதனி வித்து பொழைக்கிறவனுக்கு அந்த ஜெயிலுக்கு போனவனுக்கு பெற்ற பொண்ணு தானே இவ. என்ன விட்டா ஓவரா பேசிட்டு போறீங்க? எங்க அம்மாவை பத்தி பேச உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? எங்க அம்மா செய்யாத குத்தத்துக்கு ஜெயிலுக்கு போனா அவளை உள்ள அனுப்பி வச்ச பாவி நீங்க. அவளை பத்தி பேச உங்களுக்கு அசிங்கமா இல்ல? உங்களுக்கு நாக்கு கூசல? அப்படிதான் பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். மரியாதை கட்டவள அப்படிதான் பேசுவேன். மரியாதை நீங்க தான் கெடுத்துக்கிறீங்க மாமா. அம்புட்டு மானம் பாக்குற மனுஷன் எதுக்கு எங்க வீடேறி வந்து என்ன அனுப்பி வைக்க சொல்லி அண்ணன் கிட்ட கேட்டீங்களா? அப்ப உங்களோட வெக்கம் மானம் ரோஷம் எல்லாம் எங்க போச்சு? நீங்களா வந்து கேட்டனாலதான் எங்க அண்ணன் அனுப்பி வச்சது. இதெல்லாம் அத்தை மறந்துடாது. மறுபடியும் சொல்லுதாளா? கேவலம் ஜெயிலுக்கு போனவ பெத்த புள்ளதானே நீயே. இம்புட்டு பேசுறியா நீயே? வாய அடக்கி பேசுங்க மாமா. எங்க அம்மா ஜெயிலுக்கு போனா நீங்க என்ன உத்தமரா? உங்களுக்கு எங்க அம்மைய பத்தி பேச தகுதியும் இல்ல. நீங்களும் ஜெயிலுக்கு போய் களி தின்னவர் தான். இப்ப வெயில்ல வந்திருக்கீங்க, அத மறந்துடாதீங்க. இலே முத்துப்பாண்டி, பாத்தியா பாத்தியா நேத்துக்கு வந்து என்ன பேச்சு பேசுறா பாத்தீங்களா? நாம என்ன ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறோமோ அதுதான் நமக்கு திருப்பி கிடைக்கும். ஓஹோ, நீயும் இவ சைடு சேர்ந்துட்டியா? ஏங்க, அவ உங்க முன்னாடி உட்காந்து சாப்பிட்டது ஒரு குத்தமா? பொம்பளை பிள்ளைங்க உங்க முன்னாடி நிக்க கூடாது, சிரிக்க கூடாது, சாப்பிட கூடாதெல்லாம் அந்த காலம். அத என்கிட்ட வச்சுக்காதீங்க. அம்புட்டு திமிரா அவனுக்கு. நீ ஒரு நாள் ஏன் முன்னாடி நீ உட்கார்ந்து திங்கவே கூடாது. ஏன் சாப்பாட்டே தூக்கி வீசுதியா நீ? எம்புட்டு தைரியம் அவனுக்கு? தைரியத்துக்கு எனக்கு ஒரு குறைச்சலும் இல்ல. நான் சண்முகம் தங்கச்சி. அதே மாதிரி என்ன அடக்கி வைக்க நான் ஒன்னும் இசக்கியும் இல்ல. நான் வீரா, போலீஸ்காரி. இன்னொரு தடவை இப்படி நடந்துச்சு, நான் வேற மாதிரி நடந்தேன். ஜாக்கிரதை. தள்ளுடா. மா, எல்லாத்தையும் அவரே கொட்டிக்க சொல்லு. டாக்டர் அம்மா, ஒரே இருமலா இருக்கு, நைட்டு உறங்க முடியல. அப்படியா?
சரி, மாத்திரை எழுதி தரேன். காய்ச்சலோடு ஸ்நேகம் ஒரு போர்வை சண்முகம். இழு தூக்கம் மூச்சு இழுத்து விடுங்க. யாரே மணி இழுத்து விடுங்க. அதை ஐயோ, சும்மா இருடா. டேய் அண்ணா, இன்னும் கொஞ்சம் மூச்சு இழுத்து விடுங்க. டாக்டர் அம்மா, காதலினும் ஆ, சொல்லுங்க. லவ் பண்றீங்களோ? ம், ஆமா, கொஞ்சம் லேட்டா தான் லவ் பண்ணோம். முடிஞ்சா சட்டு போட்டுன்னு கல்யாணத்தை பண்ணிக்கிங்க. இப்படியே பார்த்துட்டு இருந்தா காலம் போயிரும்ல. அண்ணன், கல்யாணம் பண்ணிட்டு தான் லவ் பண்ணிட்டு இருக்கோம். அட அப்படிங்களா? ஊசியெல்லாம் வேண்டாம். ஆ சரிங்கம்மா. இந்த மாத்திரை சாப்பிடுங்க, அது போதும். ஆ. நல்லா தூக்கம் வரும். சரியா? சரிங்க டாக்டர் அம்மா. ஆ, 2 பேரும் புள்ளக்குட்டியை பெத்துக்கிட்டு சந்தோஷமா இருங்க. நன்றி நன்றி. அம்மா டாக்டர் அம்மா, நான் வரேம்மா. நீங்களும் நல்லபடியா குணமாயி ஆ நீங்களும் சந்தோஷமா இருங்க. சரிங்க தம்பி. சாப்பிடா. ஆ? பெரியவர் வேற ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிருக்காரு. சீக்கிரம் புள்ள குட்டி எல்லாம் பெத்துக்கிட்டு போய் நம்ம ஏற்பாடு பண்ணுவோமோ? டேய், வெளிய பேஷண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்றாங்க. உன்கிட்ட ஒரு முக்கியமான வேலை கொடுத்தல நானு. நீ என்ன பண்ண? இது அதான் அந்த பில்லு. இந்த பெரிய அத்தா நகை வாங்கின பில்லா? ஆமா, அதுல 10 லட்சம் போட்டிருக்கு. ஆமா, 10 லட்சம் போட்டிருக்கு. போயிட்டு 10 லட்சமா என்ன ஏதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வா. போ. ஏம்லா, இத பரவ கூட பண்ணலாம்ல. முதல்ல தாத்தா ஆசீர்வாதம் பண்ணது பண்ணுவோமா? ஹலோ சார், எந்த வேலையை எப்பப்ப பண்ணணுமோ அந்தந்த வேலையை அப்பப்பதான் பண்ணணும். இப்ப அந்த வேலையை பண்ணு. போங்க போங்க சார். ரொம்ப ஏக்கத்தோட போதே.